Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இனிமே கண்டிப்பா கிச்சன் வேலை கஷ்டம்னு சொல்லவே மாட்டீங்க. எல்லா வேலைகளையும் டக்குன்னு ரொம்பவே ஈஸியா முடிச்சிரலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக சமைப்போம். ஒன்று அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே கட் பண்ணிவிட்டு சமையலில் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பாயில் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் தான் வைப்போம். ஸோ உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் உருளைக்கிழங்கை வறுவல் இல்லை பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணி சமைக்க போகிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு என்ன செய்யலான்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி அந்த உருளைக்கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த உப்பு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெதுவெதுப்பாக இருக்க உப்பு தண்ணியில் நம்ம சமைக்க போகிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே போட்டு ஊற வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணி சமைக்கும்போது நம்ம நார்மலாக குக் பண்ணுற டைமை விடவே ரொம்பவே சீக்கிரமாக இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஸ்விட்ச் போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்விட்ச் மேலே ஒரு அழுக்கு கரை இருக்கும். பர்டிகுலராக கிச்சனில் இருக்க ஸ்விட்ச்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம கஷ்டமே இல்லாமல் இந்த கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டிஷ்யூ இல்லைனா காட்டன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்க இந்த பஞ்சியை வச்சு தான் ஸ்விட்ச் போர்டை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்விட்ச் போர்டில் எல்லா இடத்துலையும் அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம லைட்டாக ரப் பண்ணாவே போதும். எவ்வளோ கடினமான கரையாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். நான் ரொம்ப கஷ்டம்லாம் படவே இல்லை, சும்மா லைட்டாக தான் ரப் பண்ணுறேன். பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே பஞ்சில் ஈஸியாகவே வந்துருச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஸ்விட்ச் போர்டை நிமிஷத்தில் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ஸ்விட்ச் போர்டு இப்போது நல்லாவே புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம முட்டை வேக வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் கரை படிஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில டைம் முட்டையை ஓட்டிலேருந்து உரிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த தண்ணியில் நம்ம வேக வைக்க போகிற முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு 10 மினிட்ஸ் அந்த சூடு குறையிற வரைக்கும் விட்டுட்டேன். பாருங்கள், நம்ம முட்டை வேக வச்ச பாத்திரத்தில் எங்கேயுமே வெள்ளை கலர் படியவே இல்லை. இப்போ நான் முட்டையை ஒரு 2 வாட்டி மட்டும் தரையில் தட்டிட்டு ஓட்டிலேருந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓடு ஈஸியாகவே கலண்டுட்டு வருது. இந்த மாதிரி வினிகர் உப்பு சேர்த்த தண்ணியில் நம்ம முட்டையை பாயில் பண்ணும்போது அது பாயில் ஆகும்போது அதில் கிராக் விழுந்து முட்டை வெளியில் வராமையும் இருக்கும். நீங்களும் இனிமேல் முட்டை பாயில் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பேனுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கருப்பு கலரில் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த கருப்பு கலரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த அடிப்பிடிச்ச பேன் மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அந்த பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாக நல்லா விரல் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. எங்கெல்லாம் கருப்பு கலர் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இது அப்படியே ஊற விட்டுடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டுட்டு நம்ம ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும், நான் ஸ்க்ரப் பண்ணுற இடத்துல இருக்க அந்த தீஞ்சு போன போர்ஷன் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பேக்கிங் சோடாக்கு பதிலாக காய வச்ச முட்டை ஓட மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாத்திரத்துக்கு கீழே இருந்த கருப்பு எல்லாம் ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அந்த கருப்பு போர்ஷன் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. பட் முட்டையை பொறுத்த வரைக்கும் அதோட ஷெல்லில் சால்மனெல்லாங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோட க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ முட்டையை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளி டெம்பரேச்சர்லேயே எப்படி முட்டையை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை முட்டையில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக காட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா டிஷ்யூ கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த காட்டனில் எண்ணெயை தொட்டுட்டு முட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம நார்மலாக கையில் எண்ணெயை தொட்டு முட்டையில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பஞ்சு இல்லைனா டிஷ்யூ வச்சு அப்ளை பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா முட்டையிலையும் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை எப்பவும் போல் நம்ம எக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். முட்டையை நீங்கள் எக் பாக்ஸில் அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ப்பாக இருக்கிற பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் பல்ஜாக இருக்கிற போர்ஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் அடுக்கி வைக்கணும். அப்போ தான் உங்களோட முட்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி முட்டையை நீங்கள் மாதக்கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை மட்டும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பட்டாணி கொண்டக்கடலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது தண்ணியில் ஊற வச்சாதான் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை ஊற வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டாணியை ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பட்டாணி கூடவே தேவையான அளவு கொதிக்கிற வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். வெந்நீர் ஆட் பண்ண உடனேயே நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ப்ரெஷர் குக்கரில் கேஸ்கெட் விசில் எல்லாமே இருக்கணும். இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பட்டாணி 8 மணி நேரம் தண்ணியில் ஊறினா எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அதே மாதிரி வெறும் 1 ஹவர்லேயே சூப்பராக ஊறிடுச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் ஹாட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை தனியாக வாஷ் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் ஊற வைக்கும்போது இதே குக்கரில் நீங்கள் அந்த பட்டாணியையும் குக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ நான் இந்த பட்டாணியில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது குக்கரை நம்ம அடுப்பிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க ஸ்டீமை எப்படி சீக்கிரமாக ரிலீஸ் ஆக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மொத்தமான துணியை தண்ணியில் நல்லா முக்கிட்டு ஈரத்தை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த துணியை குக்கர் மூடி மேலே விசில் கவர் ஆகிற மாதிரி மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால குக்கரில் இருக்க ஸ்டீம் வந்து சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும். நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஈரத்துண்டை எடுத்துட்டேன். ஈரத்துண்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் எல்லாம் அப்சார்ப் பண்ணதுனால நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் விசிலை தூக்கி காட்டுறேன். எந்த ஸ்டீமும் இல்லை, கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும்போது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் சேஃபாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டீமை ரிலீஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.